இப்போ நாங்க ஒக்லஹோமாக்கு தாங்க போறோம். You have fun today? Yeah. ஜூஸ் போட்டு ஒரு பார்ட்டி வைங்க எங்களுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீசி வேவ்ஸ். நான் உங்கள் தமிழ் பொண்ணு பிரியா. கேபின் டூர் பார்க்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேபின் நாங்கள் வந்தாச்சு. ஸோ இதுதாங்க மெயின் டோரு. இப்போ நீங்கள் மெயின் டோருக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் ஏரியா இருக்குது. ஸோ அங்கே ஒரு அழகாக ஒரு பெஞ்ச் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வாங்க உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். வாங்க உங்களுக்கு. ஸோ இதுதான் லிவிங் ஏரியா. ஸோ எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அந்த சைட் பார்த்தீங்கன்னா கிச்சன் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டைனிங் டேபிள் போட்டிருக்காங்க இங்கே. ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன். ஸோ சூப்பராக இருக்கு. இந்த இடத்துல ஒரு ரூம் இருக்கு. ஸோ இது ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கேபின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4 பெட் அண்ட் 4 பாத்துங்க. ஸோ அப்படி தான் புக் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து ஒரு 5 ஃபேமிலி வந்து நாங்கள் இங்கே தங்குறோம். ஸோ அதனால் இந்த கேபினில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம்ஸ் கீழே அண்ட் 2 பெட்ரூம்ஸ் மேலேங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூம் நம்ம பார்க்கலாம். ஸோ இதாங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம். எவ்வளோ ஸ்பேஷியஸாக எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இங்கே எல்லா பெட்ரூமே இந்த சைஸில் தாங்க இருக்குது. ஸோ பெட்டு டிவிலேருந்து எல்லாமே கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வுட் ஃபினிஷிங் தாங்க. ஸோ பாத்ரூமே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த சிங்க் அந்த பவுலே எவ்வளோ அழகாக இருப்பாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் க்ளாசெட்டுங்க. அண்ட் இது வந்து வாஷிங் அண்ட் ட்ரையர் ரூமுங்க, தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டாய்லெட்லாம் பார்த்தீங்கன்னாவே வந்து அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குங்க எல்லாமே. ஸோ வந்து அப்படி இருக்கமாலாம் இல்லை, எதுவுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ கிச்சன் பாருங்கள், இது வந்து ஒரு மாடலைஸ்டு கிச்சன். ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கிச்சன்லாம் பார்க்கும்போது வந்து இங்கே இருக்க ஓன் ஹவுஸ்லாம் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும் செட்டப்லாம். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்கவே வந்து எல்லாமே. அண்ட் இது ஒரு தனியாக டைனிங் செட். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இல்லை கீழே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு பேஷியோ, ஒரு பால்கனி மாதிரி தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு, டிவிலேருந்து ட்ராயர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க செட்டப்பாக. அண்ட் இதுதாங்க இந்த பேஷியோ, இந்த பால்கனி சொன்னது. ஸோ இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேபின் இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ட்ரீயோட நேச்சரில் தான் இருக்குது ஃபுல்லாகவே சுற்றிலும். ஸோ நல்லா ஓடி ஆடி விளையாடுறதுக்குலாம் நல்லா ஸ்பேஷியஸாக நிறையவே இருக்குது இந்த பசங்களுக்கு. ஸோ இங்கே பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷவர்ஸ் இருக்குது தனியாக. அதுக்கு தனியாக ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபினுக்கு வந்து ஒரு நாளுக்கு பார்த்தீங்கன்னா $330ங்க ஒரு நாளைக்கு. ஸோ இதுதாங்க ஃபுல்லாக அந்த லிவிங் ஏரியா ப்ளஸ் கிச்சன் ப்ளஸ் அந்த 2 பெட்ரூமோட செட்டப் இதுதான். ஸோ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு இருக்கு. ஸோ மேலே போயிட்டு ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட காட்டுறேன். இந்த ஸ்டெப்ஸ் ஏறி வரும்போதே பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த பங்க் பெட் பசங்களுக்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு கேம் செட்டப் அண்ட் சோஃபா, டிவி எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ஏரியா செட்டப் மாதிரியே இருக்குது கீழே இருக்கிற மாதிரி. அண்ட் இந்த கேமோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபூஸ்பால் டேபிள் கேம்ங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்காக கேம்ஸ் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ மேலே பார்த்தா இப்படி தாங்க இருக்குது, சூப்பராக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குங்க, கீழே வந்து 2 பெட்ரூம் இருக்குது. ஸோ இந்த மேலே இருக்க பெட்ரூம் நான் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ மேலே பாருங்கள் பெட்ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ இது ஒரு பெட்ரூம்ங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஒரு பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுதாங்க மேலே இருக்கிற ஒரு ரூமோட பாத்ரூம். அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க கேபின்னு, ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கவே. அப்படியே இது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம். ஆனால் இது வந்து 4th பெட்ரூம்ங்க.
ஸோ ஃபோர்த்து பெட்ரூமும் எல்லாமே அதே மாதிரி தான். ஸோ ரெஸ்ட் ரூம் அதே மாதிரி டிவி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விண்டோ அண்ட் பெட்டு. ஸோ இவ்வளோதாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா பெட்ரூமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரே ஒரு பெட்ரூம்ல மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பால்கனி இருக்கு. கீழே அந்த வுட்டு போட்டிருக்கிறதுல பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கு. கீழே எப்படி லிவிங் ஏரியாவோ அதே மாதிரி வந்து மேலேயுமே லிவிங் ஏரியா செட்டப் மாதிரி ஒரு சோஃபா செட்டப் ப்ளஸ் கேமு, அதே ஒரு பங்க் பெட்டு வச்சிருக்காங்க பாருங்க. அதாவது கிட்ஸ் படுக்கிற மாதிரி மேலே ஒரு பெட்டு கீழே ஒரு பெட். ஸோ நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கும். இத்தனை பேர் வந்து தங்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஒரு பால்கனிங்க. ஸோ பின்னாடி பேக்யார்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் பண்ணுறதுக்கு அந்த சேர்ஸ்லாம் போட்டு பக்காவாக வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் லுக்குங்க. ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது மக்கள் வந்து நேச்சரோட ஒன்று இருந்து வாழ்கிறதுனா அது இதுதாங்க. சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஸோ அது ஒரு கேபின் பாருங்கள். அங்கேயுமே அழகாக அந்த மாதிரி செட்டப் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இந்த மேலே இருக்க பால்கனியில் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒரு சோஃபா மாதிரி ஒரு ஸ்விங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. அதுவும் எவ்வளோ பேர் இதுவாக இருக்குது பாருங்க. 2 பேர் கூட தாராளமாக படுத்துடலாம் அதில். அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு ஒரு கேபின் இருக்குது. அப்படியே இங்கே பாருங்க ஒரு சின்ன டைனிங் டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க 4 சேர்ஸோட. ஸோ சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம கொஞ்சம் உட்காந்து இந்த ஸ்விங்கில் ஆடி பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. தெரியுதா உங்களுக்கு நான் ஆடுறது? சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்விங்கு. ஆக்சுவலி அப்படியே படுத்தோன்னா அப்படியே சொர்க்கத்தில் தூங்குற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நீங்களுமே வந்து இந்த கேபினில் வந்து இந்த மாதிரி ஃபேமிலியோட இல்லை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் குரூப்பாக வாங்க. ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் பசங்க வந்தோடனே இந்த ஸ்விங்கில் வந்து உட்காந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எவ்வளோ இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வர வேண்டியதுங்க. இன்னும் அவங்க பசங்களாம் வரணும். வந்தால் இன்னும் என்ஜாய் பண்ணுவாங்க இவங்கெல்லாம். ஸோ இதுதாங்க மேலேருந்து கீழே பார்க்குற வியூ. லிவிங் ஏரியா எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா டிவி, ஸோ பெரிய பெரிய விண்டோ, ஃபேன் சூப்பராக இருக்குது. இதுதான் அந்த மெயின் டோரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த வால் கிளாக் தாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி ஸ்டேர்ஸ். இப்போ நீங்கள் எங்கள் கேபின் சுற்றி பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அப்படியே நேச்சராக ஃபுல்லாக மரம். ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கேபினில் வந்து அந்த ப்ளே ஏரியா பசங்களுக்குன்னு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இருக்கான்னு இன்னும் நாங்கள் போய் பார்க்கல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் கூட பயந்துட்டே இருந்தோங்க இந்த மாதிரி இன்டர்நெட்லாம் கிடைக்குமா இல்லையான்னு. அப்புறம் பார்த்தா இங்கே நல்லாவே கிடைக்குதுங்க. இங்கே AT&T எல்லாமே வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து பேக்யார்டு. ஸோ பேக் சைடில் வீடு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து இந்த கேம்ப் ஃபயர் மாதிரி செட்டப்லாம் வச்சுருக்காங்க. இங்கே நல்ல சேர்ஸ்லாம் போட்டு அந்த சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க இந்த கேம்ப் ஃபயருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் டார்க் ஆன பிறகு இந்த இடம்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பக்கமாக வந்து ஒரு கேபின் இருக்குங்க. ஒரு கேபின் ஹவுஸ் ப்ளஸ் வந்து பசங்க ப்ளே ஏரியா, அவங்க சிட் அவுட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த இடம் நைட்டில் வந்து எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியலங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி தங்குறது. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பெரிய பெரிய மரமாக இருக்குது. இப்போ ஈவினிங் டைம் ஓரளவுக்கு பிரைட்னஸ் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும். இருட்டின பிறகு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கொடைக்கானல் போனவங்களுக்குலாம் நல்லாவே தெரியும். இந்த மாதிரி பைன் ஃபாரஸ்ட்ல இந்த மாதிரி ட்ரீஸ்லாம் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீட்டில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டைனிங் ஏரியா போட்டு வச்சுருக்காங்க. டைனிங் ஏரியா அண்ட் கிரில் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குங்க. இப்போ வந்தால் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றது எல்லாம் பண்ணுறது எல்லாமே இந்த பேக் சைடில் தான் மோஸ்ட்லி இருக்கும். இப்போ அப்படியே வந்து அந்த டைனிங் டேபிளுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஜக்கூசி வச்சுருக்காங்க. பசங்களுக்கு எல்லாம் பிடிச்சது. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் தாங்க. ஸோ பார்க்கவே நல்லா இருக்கு. இதுதாங்க இந்த ஃபுல் கேபினோட இது. ஸோ உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் இது எப்படி இருக்குன்னு. அப்படியே இந்த கேபின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஓன் ஹவுஸில் இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. அதாவது இங்கே இருக்க மோஸ்ட்லி ஓன் ஹவுஸ் வச்சுருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பயங்கர டயர்டாக இருக்குங்க ட்ராவல் பண்ணி வந்தது. இனிமே தான் வந்து ஆட்டத்தெல்லாம் நாங்கள் ஆரம்பிக்கணும்.
ஸோ எல்லாரும் வந்து ஓரளவுக்கு செட் ஆகி எல்லாருக்கும் இப்போ ஈவினிங் மேலே ஆகிடுனால கொஞ்சம் எல்லாருக்கும் இந்த காஃபி டீ குடிக்கணும்னு தோணுது. ஸோ அதெல்லாம் முடிச்சாதான் அதுக்கப்புறம் டின்னர் grill பண்ணுறது எல்லாமே. ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு வரும், நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த கேபினோட டூரை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களுமே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து இந்த மாதிரி ஒரு 2-3 நாள் வந்து டைம் எடுத்து அழகாக வந்து இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்டு கேம்லாம் விளையாடிட்டு வெளியில் போயிட்டு வர மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே ரிலாக்ஸாக இருக்கும். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ வந்து இந்த கேபின்ஸ் பார்த்துப்பீங்க எப்படி இருந்தது. இதே மாதிரி ஏகப்பட்ட கேபின்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு எத்தனை ரூம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எந்த வெப்சைட்டில் புக் பண்ணேன், ஸோ இந்த மாதிரி கேபினோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Priya. Bye bye.